Dear students, this is Marimuthu, software trainer from Livewire. Today onwards, our classes, our C programming classes will be going through on online sessions. Okay, due to the corona. Okay, it's okay. We have already seen the basics of C programming language. In Now we are discuss about the concept of control structures. Yes, we have already seen the basics concept in control structures, but not in depthly. Okay, அதனால வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் நம்ம அதை திரும்ப ரீகால் பண்ண போறோம். வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள போறோம். ஆல்ரெடி நீங்க இஃப் எல்ஸ், ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் டில் தி ஸ்விட்ச் வரையும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் தட் அண்ட் ஐ ரெக்வஸ்ட் டு யூ இதுக்கு முன்னாடி பார்த்ததையும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுங்க. லைக் என்னன்னா ஆப்ரேட்டர்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், இன்ஸ்லைசேஷன், டிக்ளரேஷன்ஸ், தென் டைப் காஸ்டிங், தென் எக்ஸட்ராஸ். இதெல்லாம் ஆல்ரெடி பேசிக்ஸ்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறந்துடக்கூடாது. ஓகே ஓகே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த கான்செப்டுக்குள்ள போக முடியாது. எதுக்காக கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்? டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராமுடைய ஒரு ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் என்னதுன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை ஸ்ட்ரக்சர்ஸ்னு வைக்கிறாங்க? பிகாஸ் இட்ஸ் ஆர் ஃபுல்லி த ஸ்ட்ரக்சரைஸ்டு ஃபார்மேட். அது என்ன ஃபார்மேட்டில் தான் அங்கே கண்ட்ரோல் நடக்கணும். ஸோ அதனால வந்து இங்கே தெர் ஆர் த்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ். There are three basic structures in control statements. The first one is, so the first one என்னன்னு பார்க்க போறோம். த்ரீ ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த த்ரீல இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸோ த்ரீல there are three in control structure. The first one is sequential structure, then selection structure, then looping structure அப்படிங்கிற த்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் ஜஸ்ட் ரிகால். ஸோ இந்த சீக்வன்சியல் எதுக்காக சீக்வன்சியல், செலெக்ஷன், லூப்பிங் அப்படிங்கிற த்ரீ கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபுல்லி பேஸ்டு ஆன் தி கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படியும் சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. டிசிஷன் மேக்கிங் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமில் கண்டிப்பாக டிசிஷனுங்கிறது ஒன்று தேவை, ஒரு சொல்யூஷன் ஒன்று தேவை. ஸோ அப்போ எதை வச்சு சொல்யூஷன் எடுக்க முடியும்? பேஸ்டு ஆன் தட் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஒரு சொல்யூஷன் எதுக்காக இருக்கும்? ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் இருக்கும். ஒரு சொல்யூஷனுங்கிறது எதுக்காக கொண்டு வராங்க? ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ஸோ அப்போ இங்கே நம்ம ப்ரோக்ராமை பொறுத்தவரையும் ப்ராப்ளம்னு எதை எடுத்துக்கலாம்? அவர் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனோட சொல்யூஷன் எப்படி கிடைக்குது? வெரைட்டி ஆஃப் செக்மெண்டேஷன்ஸில், வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் கிடைக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னதுன்னா இந்த சீக்வன்சியல். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னா பேஸ்டு ஆன் தி ஒன் கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன் அண்டு ஒரே ஒரு பிளாக். தட் மீன்ஸ் ஒரே ஒரு சாய்ஸ். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளாக் ரன் ஆகும். அதர்வைஸ் ப்ரோக்ராமுடைய அடுத்த ஃப்ளோவுக்கு போயிடும், அதே ஃப்ளோவில் இருக்காது. தட் மீன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு வெளியே போயிடும், திரும்ப அதே ஸ்ட்ரக்சருக்குள்ள ப்ராசஸிங் நடக்காது. ஸோ இந்த செலெக்ஷன் பார்க்குறப்ப என்னன்னா மல்டி பிரான்ச்சிங் சாய்ஸஸ், ஒன் ஆர் மோர் சாய்ஸஸ். த கண்டிஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ், மோர் தென் டூ கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கும். அதாவது சீக்வன்ஷியலை பொறுத்தவரையும் it have one conditions, it have only one condition sequential structure, but the selection structure it have more than one conditions, more than two or more conditions இது வச்சிருக்கலாம். ஸோ அதான் செலெக்ஷனுங்கிறது. லூப்பிங்கை பொறுத்தவரையும் என்னன்னா த கண்டிஷன் இஸ் சிங்கிள் பட் த டாஸ்க் இஸ் சைமல்டேனியஸ்லி அன்டில் எது வரையும்னா, ஸோ அன்டில் எது வரையும் நமக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா when the condition is going to the false, எப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக போக போதோ
அது வரையும் என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது, லூப்பிங் ஃப்ரீசிங் நம்ம நார்மலா பார்க்கக்கூடியது. ஃப்ரீஸ்னா என்னது, அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறது. லூப்பிங்னா என்னது, அந்த செஞ்ச டாஸ்க்கு நம்ம அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்ச டாஸ்க்கு என்ன நடந்துட்டு இருக்கணும், மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, லூப்பிங்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்தவரையும், ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையும் எல்லா ப்ரோக்ராமிங்ல இருக்கக்கூடிய பேசிக் செலக்ஷன் சீக்வன்சியல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடியது. தென் செலக்ஷனை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டோன்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரும், இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர், தென் த செகண்ட் ஸ்ட்ரக்சர் else if structure. So else க்கும் if க்கும், ஏன்னா இதெல்லாம் வந்து these are all keywords. If is one of the keywords in C library. In 32 keywords la if also one of the keyword. The else is one of the keyword in that 32 keywords. அந்த keywordsல the ரெண்டுமே one of the keywords. ஓகேங்களா? ஸோ else ifங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். தென் the second structure nested if else. ஸோ நமக்கு கேட்டாலே தெரிஞ்சிடும். நெஸ்டட் if elseனா என்னன்னா, ஒரு அதாவது நெஸ்ட்னா என்னன்னு சொல்லுவாங்க, கூடு. அதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு இஃப் இருந்துச்சுன்னா அந்த இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஸோ நான் ஸ்ட்ரக்சரைஸ்டா காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ த ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ these are all based on the multi conditions. these are all இதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மல்டி கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து செலக்ஷன்ல இருக்கக்கூடியது. தென் த ஃபைனலா லூப்பிங்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா they have three types of looping statements: while loop, then the do while loop, so do while loop, and the final one is for loop. So these are all the important logic to all our program, all our developing எல்லா ப்ரோக்ராமிங்லையும் பேசிக் லாஜிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸா we have handled to கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா, ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பேசிக்ஸ் லாஜிக்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக்ஸ்லாம் என்னது, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். நம்ம இன்னும் பெருசாக ஒரு ப்ரோக்ராம் ஒரு 100 லைன்ஸ் 200 லைன்ஸில் இருக்கிற ப்ரோக்ராம் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸில் இந்த லாஜிக் வச்சு ப்ரோக்ராம் போட்டாலே போதும். யூஸ்வலி டெவலப்பர் நம்ம கண்டிப்பாக டெவலப்பராக ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் கான்செப்ட், இஃப் எல்ஸ் கான்செப்ட், ஸோ எல்ஸ் இஃப் கான்செப்ட், நெஸ்டட் இஃப் எல்ஸ், ஸ்விட்ச், while, do while, for. டோட்டலி எவ்வளோ இருக்கு? ஸோ here the 4 concepts. Then it's totally 8 concepts. இந்த 8 கான்செப்ட்ஸில் கிளியராக இருந்தோன்னா ஈஸியாக போயிடலாம். ஏன்னா பேஸ் லெவல் லாஜிக் இதில் தான் இருக்குது, அந்த ஃபைனல் அதாவது ஹார்ட் லெவல் லாஜிக்ஸும் இதில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். அப்போ அரேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அடுத்த அரேன்னு ஒரு கான்செப்ட் வரும், அண்ட் ஸ்ட்ரிங்னு ஒரு கான்செப்ட் வரலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே என்ன யூஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக ஃபார் லூப்போ இப்போ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நாட் ஓன்லி இன் நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ இதை நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரையும் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இஃப் இஸ் அ சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே மைனிங் இருக்குது. சீக்வன்ஷியல்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே வந்து செலெக்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, கண்டிஷன் இஸ் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ். இதை நான் டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு நான் சொல்லணும், எப்படி சொல்லலாம்னு பார்க்குறேன். சரி, நான் உங்களோட டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது நம்மளோட condition. So this is our test, this is our condition. Already I told you the condition TC, that means test condition. What condition we will test, நாம எந்த கண்டிஷனை டெஸ்ட் பண்றோமோ test condition. ஸோ அந்த கண்டிஷன் இங்கே இருக்கு.
So it is our black, it is our if black. இதை நீங்க it's considered as a if black, considered your if black. So இதான் நம்மளோட if black. So இந்த if black உள்ள our conditions இருக்கு. whether our condition is true, நம்ம condition true இருந்ததுன்னா it will go to the execution part. So our condition true part, so our condition is true, our condition is true இருந்ததுன்னா it will go to the part of the executionக்கு போகுது. so execution means அதனுடைய பிளாக்குள்ள என்ன இருக்கோ ஸோ அதுதான் என்னது எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா எக்ஸிக்யூஷன். கண்டிஷன் நீங்கள் கொடுத்த கண்டிஷன் இப்போ ஒன்றும் கிடையாது. ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கோங்க, பி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு வேரியபிள்ஸ். நான் வேரியபிள்ஸ்னு ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேரியபிள்ஸ் ஆர் டேட்டா நேம் தட் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா வேல்யூஸ். இது என்ன டேட்டா, இது இன்டீஜர் டேட்டா டைப் வேரியபிள்ஸ். என்ன வேல்யூஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு, இட் ஹோல்ட்ஸ் அ இன்டீஜர் வேல்யூஸ். ஸோ ஹியர் வேரியபிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ஏ அண்ட் பிஸ் ஆர் வேரியபிள். ஏவும் பியும் ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் இன் அவர் ப்ரோக்ராமிங், இன் அவர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நான் கண்டிஷன் எப்படி எழுதலாம்னா, இஃப் என்னோட கண்டிஷன் என்ன எழுத போகிறேன் கண்டிஷன். ஸோ இதை நான் கண்டிஷனில் எழுதுறேன். ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஸோ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி கண்டிஷன் எழுதியிருக்கேன். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ ஏ வந்து பியோட கிரேட்டர் தென் தான். அப்போ என்னது ட்ரூ பிளாக். ஸோ அப்படிங்கிறப்போ ட்ரூனா நான் இதனுடைய சின்டாக்ஸ் சொல்லிடுறேன். சின்டாக்ஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இஃப்னுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா so if black nuடைய syntax, you just note the if black so if black nuடைய just note the if black syntax this if black nuடைய syntax. so if உங்களோட condition, that means test condition conditions, so the open curly and the block of statement block of statements, then அந்த பிளாக்க டெர்மினேட் பண்ண. இதுதான் வந்து ஒரு இஃப்கான ஸோ இதுதான் வந்து ஒரு இஃப் பிளாக்குக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன வரலாம், செமிகோலன்ஸ் வரலாம். பட் ஹியர் த இஃப்ங்கிறது கீவேர்ட். இப்படி இருந்தால் எப்படி இருந்தான்னா இந்த கண்டிஷன் மாதிரி இருந்தால் இந்த பிளாக் ரன் ஆகணும். ஸோ எந்த பிளாக் ரன் ஆகும், இந்த பிளாக் ரன் ஆகணும். அதர்வைஸ் இட் கோஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல், next part of the code, next part of the program. இது வந்து ட்ரூவா இருந்ததுன்னா மட்டும்தான் this flag run ஆகும். In the condition, whether the condition is true, the if flag will be executed. Otherwise the flow of program is goes to the next level of the program, next statement of the program. At program nuடைய next statement க்கு automatically it will be go to the next statement. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இஃப் பிளாக்ல இப்படி தான் நடக்கும். வெதர் இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இதனுடைய சின்டெக்ஸ். ஜஸ்ட் நோட்டீஸ், இங்கே வந்து என்ன கிடையாது, இஃப்ங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால எந்த ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லையுமே செமிகோலன் வராது. அட் தி சேம் டைம் ஒரே ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் நமக்கு செமிகோலன் வைக்கிற மாதிரி இருக்கும். எங்கன்னா டூ வைல் அப்படின்னு சொல்லி லூப்பிங்கில் பார்ப்போம். ஸோ அங்கே வி must put the semicolon to the while loop, not in do loop. We just use
செமிகோலன் டு தி whileக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் டூ whileல வரக்கூடிய whileக்கு நாம என்ன பண்ணணும், கண்டிப்பா செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நான் சின்டாக்ஸ் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் வி see this concept. ஓகே, ஸோ இப்போ இஃப்ங்கிறது நம்மளோட கீவேர்ட் டெஸ்ட் கண்டிஷன், நாட் செமிகோலன் வராது. தென் நம்மளோட பிளாக் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பிளாக்குள்ள உங்களோட கோடிங்ஸ் வாட் யூ நீட் to what you need which is included in the if black, அதை வந்து நீங்க if blackல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, if black டெர்மினேட் பண்றதுக்கு ஒரு க்ளோசிங் கர்லி, தென் அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்ல என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களோ எழுதலாம். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஒரு கண்டிஷன் எழுதுனேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு if black போடுறேன். ஓகே, ஸோ இஃப் நான் இந்த உங்களுக்கு நான் a is equal to 10, b is equal to 55ன்னு சொன்னால அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸோ இப்போ if a greater than b, a greater than b அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்படி இருந்ததுன்னா இந்த பிளாக்குள்ள என்ன இருக்கணும், பிளாக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இது நம்மளோட டிசிஷன் தான். ஸோ இப்போ நான் என்ன எழுத போறேன், a. ஸோ இப்போ நான் printfல ஜஸ்ட் இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எதை பிரிண்ட் பண்ணலாம், a is big, percentage d கொடுத்தா a-னுடைய வேல்யூ வந்துடும், is biggest. is biggest அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ அப்போனா ஏவோட வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணுமா. ஸோ பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துல ஏனுடைய வேல்யூ எஸ்என் ஆகணும். ஸோ அப்போனா அங்கனக்குள்ள ஏன்னு இண்டிகேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னது, ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜி. ஸோ இது வந்து இப்படி பிரிண்ட் ஆகிடணும். பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் இப்படி இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமில் எது அடுத்தோ ஸோ அதுக்கு என்ன ஆயிரும், போயிடும். இந்த ப்ரோக்ராமில் அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட், லைக் ஸோ printfல நான் பி வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப அது பி வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஜஸ்ட் பிரிண்ட் பி வேல்யூ, எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் இதுதான் ப்ரோக்ராம், இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம்ங்கிறது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான. ஸோ இஃப் உங்களோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக்ல என்ன இருக்குது, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஜஸ்ட் இது அதுக்கடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா இந்த பார்ட்டே என்ன ஆகாது, திஸ் பார்ட் வந்து என்ன ஆகாது, எக்ஸிக்யூஷனே ஆகாது. இந்த பார்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. டைரெக்டாக எங்கே தான் வந்துடும், இந்த போர்ஷனுக்கு வந்துடும். நமக்கு அவுட்புட்டில் இது என்ன ஆகாது, டிஸ்பிளேயிங் ஆகாது. ஜஸ்ட் we see the programming example to this concept. ஸோ நம்ம இதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். So file, so it's already if ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இதில் அங்கே ஆல்ரெடி எப்பயுமே ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறோம்னா ஸோ இஃப்ங்கிற சரி ஹெடர் ஃபைல் ஓப்பன் பண்ணிடணும். ஹெடர் ஃபைலுக்கு அப்புறம் நம்மளோட கானோ டாட் ஹெச் பிகாஸ் ஆஃப் த கம்பைலர் பேஸ்டு பண்ணுறதுனால
கம்பைலரை பேஸ் பண்ணியிருக்கனால conio டாட் கேட்ச் போடுறோம். தென் என்னோட மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறப்ப ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 2 வேரியபிள்ஸ் ஆர் ஹியர் இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். integer a comma integer b. Then I just declare the clear screen function. clear screen function கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் printfல ஏவுக்கும் பியுக்கான வேல்யூவை யார்கிட்ட வாங்கியிருக்கோம், ஃப்ரம் தி யூசர் சைட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இன்புட்டை கெட் பண்ணணும். ஸோ இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்னது, ஸோ ஸ்கேன்எஃப்ல இன்டீஜர் இன்புட்டை கெட் பண்ணுறதுனால $d பிகாஸ் ஆஃப் டபுள் வேரியபிள்ஸுக்கு %d %t அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். 2 வேரியபிள்னால கமா கொடுத்து $a $b. ஓகே, இதில் இப்போ என்ன ஆயிரும், ஏவுக்கும் பியுக்கும் வேல்யூ வாங்கிடும். யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூவை நான் இங்கே என்ன செக் பண்ணியிருக்கேன், இஃப் ஏ ஈக்குவல் டு பி, ஏவும் பியும் ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், பிளாக்ல printfல both are have same values அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஏவும் பியும் சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டும் சேம்னு வந்துடணும். அப்படி இல்லையா, அடுத்த பிளாக் அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும், இந்த பிளாக் டெர்மினேட் ஆயிரும். ஸோ இந்த பிளாக் என்ன ஆயிரும், இட்ஸ் டெர்மினேட் ஆகிட்டு எதுக்கு வந்துடும், இந்த போர்ஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த போர்ஷனில் என்ன கொடுத்துருக்கு, %d and %d ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ a, b அப்படின்னு சொல்லி 2 வேல்யூவையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணுறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணோன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஏனுடைய வேல்யூ 10, பினுடைய வேல்யூ நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் வந்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவுட்புட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். என்டர் த வேல்யூ ஃபார் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நான் printfல கேட்ட வேல்யூஸ் அதுதான். ஸோ ஏவுக்கு வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கேன், பிக்கு வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 10 and 5 ஆர் நாட் ஈக்குவல்னு வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய printf ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகலை, எக்ஸிக்யூட் ஆகலை. டைரக்ட்லி கம்ஸ் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், both are not equal அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஏவுக்கும் இதுக்கும் சேம் வேல்யூஸ் நான் கிவ் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, ஸோ இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஏவுக்கும் 10 கொடுத்துருக்கேன், பியுக்கும் 10 கொடுத்துருக்கேன். இங்கே என்ன வந்திருக்கு, both are have சேம் வேல்யூஸ், அதுவும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. தென் அதுக்கு அடுத்து இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதாங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த இதை நீங்கள் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து என்னது, இதை இஃப்பை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜி. ஓகே, இதை மாதிரி இஃப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம், ஸோ இஃப் எல்ஸை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.